ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், ஃபைனலி ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எதுக்காக இந்த ஒரு 1 மந்த் பிரேக் எடுத்தேன்னு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தேன். ஐம் ரியலி சாரி, பட் இப்போ வந்துட்டேன். இதுக்கப்புறமா எஃப்எஃப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, எஸ், தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். அண்ட் ஆல்சோ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டதுக்கு இன்னுமா முடியல, இன்னுமா வரல அப்படி சொல்லி கேட்டதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், எப்பயுமே இந்த ஒரு ஃபேண்டமில் இந்த ஒரு அழகான குட்டி எஃப்எஃப் ஸ்பேஸ் குயின் பி ஷேட்ஸ், இது எனக்கு எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். உங்களுக்குமே என் வாய்ஸ் அண்ட் என் ஸ்டோரிஸ் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். சரி, எப்பயுமே நம்ம இன்ட்ரோ இல்லாமல் தான் ஆரம்பிப்போம். இந்த டைம் கொஞ்சம் இன்ட்ரோவோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம ஹீரோ ஜங்குக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பார். எஸ், யூ கைஸ் ஆர் நியூலி மேரிட். நீங்கள் இப்போது அழகாக ரெடியாகி நல்ல ஒரு அழகான சாரீ கட்டிட்டு நிறையா மேக்கப்லாம் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு அப்படியே அழகாக உங்கள் பெட்டில் ரொம்ப கோவமாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு கையில் வச்சு தட்டிக்கிட்டே, இந்த ஜங்குக்கு எங்கே தான் போனா? கல்யாணம் பண்ணி 2 மந்த்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே அதை மறந்துட்டானா? என்ன தான் நடக்குது? டேட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், ஆனால் இப்போ வரைக்கும் காணோம். டைம் 10 ஆகுது. ஜங்குக் 8க்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னியேடா, 2 ஹவர்ஸ் ஆச்சு. எனக்கு கோவமாக வருது. நீ மட்டும் வீட்டுக்கு வாயே, உனக்கு இருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரியல. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஒரு கால் கூட இல்லை. அட்லீஸ்ட் முன்னாடியாச்சும் கால் பண்ணி சொல்லலாம்ல, அது கூட பண்ணலை. என்ன தான் பண்ணுறதோ இந்த பையனை வச்சுட்டு. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணால எனக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எப்படி நீங்கள் க்யூட்டாக புலம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம பேம் தான், அவன் அப்படியே அவன் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரூம்குள்ளார வரான். ரொம்ப அப்படியே ஹாப்பியாக எக்ஸைட்டடாக கழிச்சிக்கிட்டே, பேம் சாப்பிட்டியா? உங்கள் அப்பா இருக்கானே, அவனை நான் என்னென்னடா சொல்ல? இங்கே வா, பக்கத்தில் வா. டைம் 10 ஆச்சு, இன்னும் போய் தூங்கலையா? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? உங்கள் அப்பா மாதிரி தானே நீயும் இருப்ப. சொல்கிற பேச்சு கூட கேட்க மாட்டேன். உங்கள் அப்பா என்னை டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக எனக்கு கூட்டிகிட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு என்ன அவ்வளோ திமிரா? பொண்டாட்டி இங்கே வெயிட் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறான். பொண்டாட்டி கவலைப்படாத, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னு பேச்சு மட்டும்தான் உங்கள் அப்பனுக்கு. அதெல்லாம் வார்த்தையில் மட்டும்தான் சொல்லுவான், ஆக்ஷனில் ஒன்றும் இல்லை, செய்கையிலலாம் ஒன்றுமே கிடையாது, வார்த்தை மட்டும்தான். இப்படி சொல்லும்போது பேம் நல்லா கொலைக்க ஆரம்பிக்கிறான். ஹே, என்ன உங்கள் அப்பனை சொன்னால் உனக்கு கோவம் வருதா? அது தாண்டா உண்மை. வாழ்கிற எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன? பேம் இங்கே வான்னு சொன்னால் நீ போவ, 2 வாழை ஆட்டுவ, அவ்வளோதானே. அவன் கூட இருந்து அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு அது நான் தான். அது நானாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அவன் பாரு, என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பேம், உங்கள் அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி அப்படியே சமத்து பையனா அங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா தலையாட்டிகிட்டு இருக்கான். உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் சரியான வாழைத்தனம். இந்த கொழுந்த மூஞ்சி வச்சு எத்தனை பேர்த்து தான் மயக்கிறீங்கன்னு தெரியல. இப்படி மூஞ்சி மட்டும் வைக்காத பேம், அவ்வளோதான், மயங்கிடுறேன். எப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் நல்லா மயங்கிடுறேன். டோட்டல் ஃப்ளாட்டு. இப்படி தானே நல்லா கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கா உங்கள் அப்பா. பேம், என் செல்ல பையனே, உங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. அதுவும் இல்லாமல் டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வாயை விட்டுட்டான். 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் 10 ஆச்சு பாரு. நீ ஆச்சு போய் தூங்க போ. ஆமாம், சாப்பிட்டு முடிச்சு இப்போ தான் உனக்கு எனர்ஜி வந்துதா? இப்போ தான் அம்மா ஞாபகத்துக்கு வந்துனா? சோறு வச்சாதான் உனக்குலாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி தான் அவனுக்கும், காட்ட வேண்டியதை காட்டினா தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் இங்கே நல்லா புலம்பிகிட்டு இருக்கீங்க பேம் கிட்ட. நீங்கள் மிஸ்டு கால் கூட விட்டுருப்பீங்க ஜங்குக்கு, அவன் எடுக்க கூட இல்லை. உங்களுக்கு அது ரொம்ப கோவமாக இருந்திருக்கும். யாருக்கா இருந்தாலும் கோவமாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் அவனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பாயிண்டில் ஜங்குக்கு அதை கட் பண்ணி கூட விட்டுறான். உங்களுக்கு அவ்வளோதான், தலைக்கு மேலே ஏறுது. நீங்கள் பேமை பார்த்து ஒரு நல்ல ஒரு கத்தி விட்டுறீங்க. பேம் பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறான். உங்கள் அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனையா? என்னை அப்புறம் எதுக்கு டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானா? நான் சொன்னேன்னா, நான் வந்து புருஷா என்னை இங்கே கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி நான் சொன்னேன்னா, இப்போல்லாம் அப்படி கூட சொல்கிறது கிடையாது. அவன் அவ்வளோதான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னை நல்லா மறந்துட்டான்.
இங்கே பாரு மேம், உங்கள் அப்பனுக்கு கொழுப்பு தானே, என் காலை கூட கட் பண்ணி விட்றான். வேறு யார் கூடயாவது இருப்பானோ? இல்லை இல்லை, அவன் எப்படி வேணாலும் இருப்பான், ஆனால் என்னை ஏமாற்ற மாட்டான். என் புருஷன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஆமாம், அவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்குல்ல, இப்போ புதுசாக வந்த சக்காலத்தி, அதுதான் அவனோட ஒர்க்கு. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் 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 ஆஃபீஸ், இதை தவிர வேறு எதுவுமே வாயில் வர மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தாதான் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி, இல்லைனா நானே ஒரு வப்பாட்டி தான்ல. ஐயோ விடு மேம், என் குழந்தைய ரொம்ப கத்திட்டேனா, உன் அப்பா மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காட்டிட்டேனா, ஐம் ரியலி சாரிடா, அம்மாவை மன்னிச்சிரு, என் தங்கம்டா நீங்கள். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு அழகாக அப்படியே முத்தத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு அங்கே உட்காந்து அவனுக்கு அழகாக பேக் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இந்த சைட் நம்ம ஹீரோவோட போக பார்த்தா ஜங்குக் இங்கே ஒரு நல்ல மீட்டிங்கில் மாட்டியிருந்திருப்பான். அவன் கரெக்டாக 6 o'clock கிளம்பலான்னு வந்திருக்கும்போது அவங்க பாஸ் வந்து, ஜங்குக் எங்கே போகிற? சார் நான் கேட்டிருந்தேனே இன்றைக்கி சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு. அது இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, வந்து அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடுண்ணா. இந்த சைடு வா. ஐயோ மீட்டிங்னு கூப்பிட்றாங்களே, அந்த ராட்சசி வேறு இதெல்லாம் சொன்னால் கேட்கவே மாட்டா. அவ்வளோதான், வேலைன்னு இருக்கேன்னு சொல்லிடுவாளே, என்ன பண்ணுறது? ஆனால் இவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது. சரி போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ஜங்குகா. வீட்டுக்கு போய் அவள் என்ன தான் குண்டாவை தூக்கி போட்டாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப நேரமாக அங்கே அவனை வெயிட் பண்ண வச்சுருந்துருப்பாங்க. மீட்டிங் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இவனுக்கும் அவன் பேஷன்ஸாக இறந்துட்டுருக்கான். அவன் அப்படியே உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான் இந்த சைடு. அவன் அங்கே என்ன பண்ணிகிட்ருப்பா? என்னை நல்லா மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாள். என் கொலு மாமி என்னை நல்லா பிடிச்சி திட்டியிருப்பா. ஆமாம், திட்டிக்கிட்டே தான் இருந்திருப்பா. 8க்கு வரேன்னு சொல்லி டைம் 10 ஆகுது, இப்போவும் வரல அப்படின்னு நான் பிடிச்சி நல்லா திட்டியிருப்பாள்ல. அதுதான் நடந்திருக்கும். ஐயோ சாரிடி பொண்டாட்டி, நான் வந்துடுறேன். இவன் வர எப்போ முடிப்பான்னு தெரியலையே. பூத்தொட்டி தலை முடியவே மாட்டேங்கிறான். நான் தான் பண்ணுறது, எனக்கு வேற உன் கிரேவிங்ஸாகவே இருக்குது. என்னை பார்த்தா கூட ஓகேன்னு விட்டுருவேன். ஆனால் ஐயோ இவன் முடிக்கவே மாட்டேங்கிறானே. இவன் பாட்டுக்கு தசு புசன்னு பேசிக்கிட்டே இருக்கான். சா ஐயோ, மீட்டிங்கில் இவன் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காளே. பொண்டாட்டி எனக்கு புரியுதுடி, புரிஞ்சுக்கோ. மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போது கால் எடுத்தா இவன் வேற நல்லா பிடிச்சி திட்டுவான், என்ன பண்ணுறது? சைலண்டில் போட்டு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கண்டினியூஸாக கால் வந்துட்டுருக்கு. இவன் அவர் பாஸ் கூட, ஜங்குக் என்னது இது, மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு ஃபோனை சைலண்டில் போடணுன்னு தெரியாதா? ஃபோனை சைலண்டில் போடு. சரி சார், போட்டுட்டா போச்சு. கடுப்பை கிளப்புறானே மயிராண்டி. நேற்று 6 மணிக்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து மீட்டிங்கில் உட்கார வச்சுருக்கான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரியே இல்லை. புரியுதா இல்லையா அவனுக்கு? சொட்ட தலையன். டேய், நீலாம் பண்ணணுன்னு போகும்போது உன் பொண்டாட்டி திரும்பிக்கணும்டா. வேண்டிக்கிறேன், நல்லா வேண்டிக்கிறேன். எப்படி என் பொண்டாட்டி நல்லா வெயிட் பண்ண வைக்கிறல்ல, எனக்கும் வெயிட்டிங்காக தான் இருக்குது. உனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டே சைலண்ட் போட்டிருப்பான். அண்ட் உங்களோட காலை கூட கட் பண்ணி விட்டுருந்துருப்பான். ஸோ இப்படி தான் ஜங்கு கூட போவீங்க இருந்திருக்கும். நீங்கள் இங்கே பொறுமையே தாங்க முடியாமல் அப்படியே நல்லா புலம்பிக்கிட்டே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. பிகாஸ் ஜங்குக்கு வரல, அவன் இதுக்கப்புறமும் வரமாட்டான், வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தூங்கிடுறீங்க. ஜங்குக்கை ஒரு 12க்கு மேலே தான் விடுறாங்க. அடடே நாடா இப்படி இருக்கீங்க, வேலைன்னு வந்தது ஒரு தப்பா 12 மணிக்கெலாம் விடுறீங்களேடா. சா, இந்நேரத்துக்கு என் பொண்டாடி கூட நான் குஜால்ஸ் பண்ணிட்டு இருந்துருக்கணும். 12 மணிக்கெலாம் வச்சு செய்கிறானுங்க. ஜங்கு மீட்டிங் எப்படி இருந்தது? எஸ் சார், சூப்பராக இருந்துச்சு சார். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் கின்னு என் மண்டையில் ஏறிச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஓ அப்படியா, சரி ஓகே. நான் சொன்னதெல்லாம் சீக்கிரம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போங்க, புரியுதா? சார் கவலையப்படாதீங்க, எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கரெக்டாக வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தன் ஜங்குக்கோட கொலீக் அவன் வந்து நின்றுட்டு, டே மச்சான் என்னடா இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க? பொண்டாடி கூட டின்னருக்கு போகிறேன், டேட்டுக்கு போகிறேன், கேண்டில் லைட் டின்னரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ பாஸ் கூட ரொமான்ஸா? பண்ணு சரி நான் போயிட்டு வரேன் பாஸ், போயிட்டு வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஓ ஜங்கு, ஒய்ஃப் கூட டேட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தியா? ஐம் ரியலி சாரி, இதை நம்ம சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ் விட்ட உடனே
சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பறந்துடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே காரில் உட்காந்து அந்த காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே. ஐயோ என் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருப்பா, அவளால் தூக்கத்தை அடக்கவே முடியாதே, கண்டிப்பாக தூங்கியிருப்பா, ஒரு 2-3 திட்டிருப்பா பேம் கிட்ட, அப்படியே படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்போ போனால் டோர் ஓப்பன் பண்ணுவானா கூட தெரியலையே, பிடிச்சி நல்லா கெஞ்சணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நினச்சிக்கிட்டே ஜங்குக்கு அவன் வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக விடுறான். அப்படியே வெளியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே காலிங் பெல்லை அடித்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் இங்கே மேலே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் நிறையா டைம் காலிங் பெல்லை அடிக்கிறான். உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக சத்தம் கேட்டு பேம் போய் பாருடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே காலிங் பெல் நல்லா சத்தமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கோவம் வந்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. திரும்பி பார்த்தா டைம் 1க்கு மேலே காட்டுது. நீங்கள் ரொம்ப கோவமாக அப்படியே கொண்டெல்லாம் கட்டிட்டு கீழே அப்படியே போகிறீங்க. இவனுக்கு வேலையே இல்லை. இல்லை வேலை இருக்கனால தான் இவ்வளோ லேட்டாக வரான். என்னெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அவனுக்கு அக்கறை இல்லை. ஜங்கு நீ செத்துட்டடா, இரு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே ரொம்ப கோவமாக அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அழகாக saree கட்டிட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக பன் போட்டுட்டு ஒரு மாதிரி அங்கே செக்ஸியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு இங்கே அப்படியே கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். வேற கோவமாக இருந்தாலே ஹாட்டாக இருப்பாளே, இப்போ வேற எப்படி ரெடியாக இருக்கா? ஆமாம் டேட்டுன்னு வேற சொன்னேன். எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு சாரியை போட்டுட்டு வா குள்றியடி. ஐயோ அந்த இடுப்பு வேற, ஐயோ பாதரா ஜங்குகா, டைம் 1 மணி வேற ஆகுது, 6 மந்த்ஸ் வேற வேலை செய்யுதே அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சைடு அப்படியே கையை காட்டிக்கிட்டு வாங்க சார், டைம் எவ்வளோ ஆகுது? பொண்டாட்டி அது டைம் 1க்கு மேலே ஆகுது. இப்போ தான் ஞாபகம் வருதா வீடு? ஐயோ அப்படிலாம் இல்லடி, மீட்டிங் வேறு இருந்தது, நீ கால் பண்ண நான் பார்த்தேன். ஓ பார்த்தீங்க, ஆனால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலையா? உள்ளே வந்து பேசலாமே. இதெல்லாம் உள்ளே வந்து உட்காந்து பேசுகிற விஷயம் இல்லை ஜோன். என்னது ஜோனா? கண்டிப்பாக கோத்தில் தான் இருக்கா. என் ரசகுல்லா எந்த மூடில் இருக்கான்னு அவள் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏய் இல்லைடி, அது என்ன அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? அப்போ நான் கிளம்பவா? கிளம்புங்க, என் தூக்கத்தை வேற கெடுத்துட்டீங்க. இப்போ எதுக்கு உள்ள வரணும்? கிளம்புங்க. ஏய் நாடி கிளம்ப சொல்கிற, நான் கிளம்பிடுவேன்டி. என்ன கிளம்புறேன்னு பக்கத்தில் வர தள்ள. ஏய் கிளம்பிடுவேன்டி. கிளம்புறேன்னா கிளம்பு ஜங்கு, கிளம்ப. என்ன எப்படி பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன போ. ஏய் கிளம்பிடுவேன்னு சொல்கிறேன் நான் அப்படின்னு அவங்க இடுப்பை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்கு வேண்டாம், எப்பெல்லாம் பண்ணினா கோவம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் குறையாதுன்னு எனக்கு தெரியும். நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது உன் கோவத்தை குறைகிறது. ஜங்குக் நீ வந்த உடனே இப்படி இடுப்பை பிடிச்சி இழுத்தா வந்துடுவேன்னு நினைக்கிறியா? அப்புறம் மேடமோட இடுப்பை பிடிச்சி இழுக்கும்போது இந்த ஹிப் டு ஹேண்ட், அப்புறம் ஐ டு ஐ, இந்த செஸ்ட் டு செஸ்ட் எல்லாம் இடிச்சிட்டு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விடுறீங்க. ஏய் நாடி புருஷன்னு கூட பாராமல் எப்படி பண்ணுற? ஜங்கு வேண்டாம், எப்படிலாம் நீ பண்ணினா நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? பொண்டாட்டி தெரியுதுடி, நல்லாவே தெரியுது. ஐம் ரியலி சாரி. வாவ் மிஸ்டர் ஜோன், நீங்கள் சாரி கேட்பீங்க, நான் உடனே ஓகே மூ சாரிலாம் சொல்லிட்டு இல்லை, சரிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சியா? அப்படி மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். இன்றைக்கி உனகனகம் ஹெவன் தான். எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு ஹெவனே எனக்கு வேண்டாம். ஏய் பெத்துக்கிட்டே மூஞ்சிலாம் திருப்பிக்கிற. டைமை பாரு, என்னை டேட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல. நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சுருந்தேன், உனக்காக பாரு இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்க. ஐயோ நீ நைட்டி போட்டு சும்மா மெஸ்ஸி பண்ணலாம் வந்தாலே என்னெல்லாம் தூக்கிக்கும். இப்படி வேற இருக்க, இல்லை இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கேன்னு என்கிட்டயா சொல்கிற? ஒரு மாதிரி பண்ணுதுடி என் குலாப் ஜாமுனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பக்கத்தில் வர நீங்கள் அவனை இன்னும் அப்படியே தள்ளி விட்டுட்டு பின்னாடி போகிறீங்க.
வேணா ஜங்குக், நீ பக்கத்தில் மட்டும் வராத, மூஞ்சி இப்படி வைக்காத, நான் மாறிடுவேன். அப்படியே நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓ அப்படியா? அப்போ நான் எப்படியோ நான் மைகிருவேன்னு உனக்கு தெரியும் இல்லை? வேண்டாம். என்ன ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பேசணுன்னு முன்னாடியே யோசிச்சுட்டு வந்தியா? அப்படிலாம் இல்லை, உன்னை பார்த்தா தான் எனக்கு இப்படிலாம் தோணும். மற்றபடி யோசிச்செல்லாம் பேசுகிற அளவு எனக்கு மூளையில். அப்படியா? என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறான். ஏய், கம்பி கட்டுற கதை தான். சரி விடுறி, நான் உனக்கு கோவம் தனியாதில்ல. சரி வா, நம்ம டேட் போகலாம் வா. டைம் இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு பாரு. நம்ம பேசியே 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை, நான் வரல. இதுக்கு மேலே போய் என்ன பண்ணுறது? ஒரு கடை இருக்காது. நோ, நான் வரல. ஏய், நீ மறந்துட்டியா? நம்ம லவ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி நைட் டைமில் தானே ஒரு கடைக்கு போவோம். அந்த கடைக்கா? ஆமாம், அங்கே போய் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு வருவோமே. அது ஏய் நீ வா, நீ யோசிக்காத. நீ யோசிச்சா நீ கண்டிப்பாக வர மாட்டேன். நீ வா. இல்லை இல்லை, நான் வரல. நிஜமாக நான் கோவத்தில் இருக்கேன். இந்த மாதிரி டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற பேரில் இப்படிலாம் பண்ணாத. வேண்டாம். ஏய் வாடி, நிஜமாக சொல்கிறேன். கண்டிப்பாக உன்னை நான் ஹாப்பியாக வச்சுக்குவேன். நீ வா. அப்படி சொல்லி தானே உன்னை கல்யாணம் பண்ணேன். நீ வா. அப்படியே சொல்லிவிட்டு உங்களை அப்படியே அவன் வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக், ஹீர, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கார்லலாம் நான் ஏற மாட்டேன். காரில் ஏற மாட்டியா? அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? நீ தானே சொன்ன நம்ம லவ் பண்ணும்போது அந்த கடைக்கு போவோன்னு. எப்படி போவோம்? பைக்கில். உன்னோட பழைய ராயல் என்ஃபீல்டில் கூட்டிகிட்டு போ. அப்படியா? அவன் நல்லா மூடில் தான் இருக்க போலையே. ஓகேடி, ஓகே, நான் போய் கீஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே இங்கேயே வெயிட் பண்ணிச்சலாம். வந்துடுவேன் மாமா, வந்துடுவேன். அப்படி சொல்லிட்டு அவன் மேலே போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட பைக் கேஸை தூக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். நீங்கள் அந்த பைக்குக்கு பக்கத்தில் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவனோட பன்னீஸ் மேலே காட்டிட்டு அவள் போவோமா அப்படியே சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மேலே ஏறி அவனை அப்படியே ஒரு சாத மாதிரி ரொம்ப தள்ளி உட்காந்துக்கிறீங்க. அவன் பின்னாடி திரும்பி, ஓய் நாடி, கோவம் குறையல. இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஐசோலேஷன் கண்டிப்பாக வேணும். அப்படியா? இதெல்லாம் வேலைக்காகாது. இறி, உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டாக செட் ஆகும். அவன் ஆக்சிலரேட்டரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முறுக்கி அப்படியே கிளச்சை அழுத்தி பிடிக்க நீங்கள் அவனை அப்படியே ஒட்டிக்கிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணி, ஜங்குக், என்ன ஜங்குக் இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஜங்குக் நல்லா சிரிச்சிட்டு, பரவாயில்லையே, நம்ம பழைய ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒர்க் ஆகுது. சரி ஓகே, இப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோ. அப்போ தான் நான் மெதுவாக ஓட்டுவேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், உனக்கே தெரியும் உன் புருஷனை பற்றி. தெரியும் இல்லடி? தெரியும், நல்லா தெரியும். சரி ஓகே, டைட்டாக பிடிச்சிக்கோ பொண்டாட்டி, கிளம்பலாம். அப்படியே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. நீங்கள் எப்படி லவ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் திருட்டுத்தனமாக, அதுவும் இந்த மாதிரி டைமில் தான் பைக்கில் ரைடெலாம் போயிட்டுருப்பீங்க. அதெல்லாம் நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளிஸ்ஸாக இருக்குது. இப்போ தான் ஜங்குக் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால, அவனை நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க. பட் ஆனால் முன்னாடி லவ் பண்ணும்போதெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. எப்பயாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி போயிருந்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஹெவன் மாதிரி ஃபீல் ஆகும். அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அவன் பேக்கில் சாஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. நாடி, ஒன்றுமே பேச மாட்டேங்கிற. முன்னாலாம் நம்ம பைக்கில் வரும்போது அதை பற்றி இதை பற்றி அப்படி இப்படி பேசுவே. அது நம்ம எப்பயாவது ஒரு நாள் தானே மீட் பண்ணுவோம். அப்போ நிறையா பேசுகிறதுக்கு இருக்கும். ஆனால் இப்போது எப்படி என் பக்கத்தில் நீ என் புருஷனா, என்னோடதா, ரைட்ஃபுல்லி மைண்ட் அப்படின்னு இருக்க. அப்புறம் நான் என்னென்ன பேசுகிறது? என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உன் கூட தானே. என்ன மேடம், கவிதையெல்லாம் அப்படியே பிச்சு உதறது. வா, என் பொண்டாட்டி கரெக்டான மூடுக்கும் வைபுக்கும் வந்துட்ட போலியே. அப்படியெல்லாம் இல்லை, இன்னும் உன் மேலே கோவத்தில் தான் இருக்கேன். அப்படியா? சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தா நீ பாட்டுக்கு அப்படியே ஹாப்பியாகிட போகிற. சொன்னாங்க இந்த மாதிரி நீ என்னை சமாதானப்படுத்தணுன்னு இப்படி க்யூட்டாக ஏதாவது பண்ணுவ தெரியுமா? இதுதான் என்னோடய லைஃப்லே, என் லவ் லைஃப்லேயே எனக்கு கிடச்ச ஒரு பெஸ்ட் ட்ரெஷர். இப்படி நீங்கள் சொல்லும்போது ஜங்குக்கே தெரியாமல் அவன் ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணி உங்களை அந்த ரியர் கிளாஸில் வச்சு நல்லா ரசிக்கிறான். சொல்லப்போனால் அந்த மெயின் ரோடில் அவ்வளவா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்களும் ஜங்குக்கும் மட்டும்தான்
இப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசுகிறத அவன் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் அவன் கவுண்டர் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. ஜங்குக் அவன் அந்த ரெஸ்டாரண்ட் வந்த உடனே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களோட டேட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜங்கு கூட போகிறதுக்கு. நீங்கள் கீழே இறங்கிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணுறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அங்கே எப்பயுமே இருக்க அந்த அங்கிள் தான் இருக்கார். ஜங்குக்கும் உங்களுக்கும் அவர் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக பேசுவார். நீங்கள் போன உடனே அவர் ஒரு மாதிரி ஷாக்டாகவும் ஹாப்பியாகவும், வாமா ஒயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஜங்கு எப்படிப்பா தம்பி இருக்க, நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள் நான் சூப்பராக இருக்கேன், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆண்டி எங்கே, அவங்க இல்லையா, அது இப்போல்லாம் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்குவானா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓ அங்கிள் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட், ஒய்ஃப்காக என்னென்ன பண்ணுறீங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷனுக்கு கிடச்சிருந்தா நான் லைஃப் லாங் பக்கத்தில் வச்சு பார்த்துருந்துருப்பேன். அப்படி நீங்கள் சொல்லும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய் அவள் என்ன சொல்ல வர, நான் ஒன்றும் நல்லா பார்த்துக்கல அப்படின்னா, உனக்காக தாண்டி அங்கே பாஸ் எவ்வளோ தான் திட்டினாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு இழிச்சிக்கிட்டே வரேன், அது உனக்கு புரியல. ஜங்குக்கு நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற. அப்போ அந்த அங்கிள், தம்பி உனக்கு இப்போ புரியாது, ஆனால் போக போக புரியும், இந்த மாதிரி பொண்டாட்டிங்கெல்லாம் இருன்னு சொன்னால் இருக்கணும், நில்லுன்னு சொன்னால் நிற்கணும், உட்காருன்னு சொன்னால் உட்காரணும், உனக்கு இப்போ புரியாது, போக போக புரியும், நீ அடாப்ட் பண்ணிக்குவ. பார்த்தீங்களா, இந்த நாலேஜ் தான் அவனுக்கு இல்லை. அவன் நல்ல பாய் ஃப்ரெண்ட் தான், நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் 0 out of 10. அப்படிங்களா மேடம், நான் எப்படின்னு உங்களுக்கு அப்புறமேல் காட்டுறேன். இல்லை, இப்படி நீங்கள் பேசுகிறத அந்த அங்கிள் அப்படியே நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் உங்கள் வயசில் ஒரு பொண்ணு இருந்திருக்கும், அந்த பொண்ணு இப்போது அவர் கூட இல்லை. உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவரோட பொண்ணு ஞாபகம் தான் வரும். அதனால அவர் உங்களை ரொம்பவே ரசித்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவார் அந்த அங்கிள். உங்கள் லவ்க்கு கூட அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். உங்கள் ஆர்டர்லாம் சொல்லிவிட்டு எப்பயுமே ஒரு டேபிளில் தான் போய் உட்காருவீங்க. அந்த பிளேஸ்க்கு போய் நீங்களும் ஜங்குக்கு உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்படி பார்க்குற, எனக்கு என்னமோ நம்ம முன்னாடி லவ் பண்ணோம்ல அந்த எராகுல கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போல்லாம் நீ ரொம்ப சமத்து பையன்டா, எங்கள் தங்க பையன் என்ன சொன்னாலும் கேட்பான், ரொம்ப நல்ல பையனாக இருந்த. இப்போ அப்படி இல்லையா? அப்படி சொல்ல முடியாது, உனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால என்னை மறந்துடுறேன். எனக்கு அதுதான் சரியான கோவம். நீ எதுக்காக ஒர்க் போகிற, எனக்காக தானே. ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை ஜங்குக்கா, வேலைக்கு போனா. அப்படிலாம் இல்லடி, நான் எங்கே போனாலும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருப்பேன், உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்துடுது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதை ரசிச்சுக்கிட்டே அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை அவன் சாப்பிட்ட வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் உங்களோட கால்குள்ளார உரசுது. நீங்கள் கீழே பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஃப்ராடு பூனை, எப்பயுமே இவன் இப்படி தான். ஜங்குக்கு கால் எடுக்க முடியாதுடி, நான் பண்ணுவேன். ஏண்டா நீ இப்படி இருக்க, சா நான் வைக்கலாம் படுறேன் போல். ஐயோ தக்காளி பழம் மாதிரி சாவந்திருக்கடி, பார்த்து கடிச்சிட போகிறேன். அப்படியா? ஐயோ எப்பா, இப்போ தான் இந்த சாருக்கு ரொமான்ஸ் எல்லாம் வருது. எப்பயுமே எனக்கு ரொமான்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் உன்னை பார்த்தா. இப்படி சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் டேபிளில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட ரொம்ப கோவமா, எப்படி தான் நீ பண்ணுவியா, இப்போ பாரு என் வயிற்றுல உன் புள்ள இருக்குது, இப்போ நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் ரொம்ப கோவமா, ஏய் லவ் பண்ணுறதுலாம் எதுக்கு, என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும்தான், இப்படிலாம் கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டால் நான்லாம் முடியாது அப்படின்னு அவன் திரும்பி பார்த்துட்டு, எல்லாம் வேலைக்காகாது, நான் வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன், நீ அதை கலையவும் மாட்டேங்கிற, அப்போ அது ஃபுல்லாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எது, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவன் யாருக்குமே இல்லை, இது உன்னால தான் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. என்ஜாய்மெண்ட்காகவே வாழ்ந்து சாகணும்னு நினைக்கிறாங்க. சே ஏய் ஆமாண்டி, அதுதான் என் லைஃபு, நான் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போவே இந்த செகண்டே இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி காட்டுறேன் பார்க்குறியா,
நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு எதுக்கு அதெல்லாம், இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப அப்படியே சண்டை போட்டுட்ருக்கா. அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற சொன்னால் கேளு, இந்த குழந்தைய எப்படியாவது கழிச்சுக்கிட்டு நீ உன் லைஃப்பை பாரு, நானும் வேற ஒரு பொண்ணை தேடி போகிறேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே மாறுது. அந்த ஓனர் அங்கே வராங்க. ஏன்பா தம்பி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என் ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வெளியே போய் பண்ணுங்க போங்க. என்னது, யோ நீ இதிலலாம் தலையிடாத புரியுதா, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா, இப்படிலாம் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அந்த பையன் அந்த அங்கிளை அடிக்க கூட போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் சங்குக்கு அங்கே பாரு, நம்ம அங்கிளை யாரோ அடிக்கிறாங்க இரு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்போ, ஏய் அது எதுக்கடி நம்மளுக்கு, நீ அமைதியாக உட்காரு, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம், இந்த மாதிரி வீண் ட்ராமாக்கெலாம் போகக்கூடாது, ஏய் சொல்லாமல் கொல்லாமல் அப்படியே போகிறா பாரு எப்படின்னு நானும் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு உங்கள் பின்னாடி வரான். அங்கிள் என்னாச்சு, என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லைம்மா, இவன் கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்ருக்கான், வேறு எதுவும் இல்லை. ஓ உனக்கு சப்போர்ட்டிவ்லாம் வந்துட்டாங்களா ஆளு? இப்போ எதுக்கு இப்படி சண்டை போடுற, விடு, நான் இந்த குழந்தைய கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏய் நீ கலைப்படி, நீ கலைப்ப. என்னது குழந்தைய கலைக்கணுமா, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, இவன் எப்படி பண்ணுறான்னு, இவனை நல்லா லவ் பண்ணி ஏமாத்திட்டான். ஏய் யார் இவா, உனக்கு தெரியுமா, தெரியாத வீட்டெலாம் போய் நம்ம கதையை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஏய் நீ யார் சப்போர்ட்டுக்கு? ஓ நீயும் அழகாத்தான் இருக்க. இல்லை அவள் தான் கொஞ்சம் ரொம்ப மக்கா இருந்துட்டா, கவுண்ட் வச்சுக்கல பேபி, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் செம கோவம் வருது, நீங்கள் பயப்படுறீங்க. ஏய் என்ன, கையை விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஏய் நாடி பயப்படுற, அதான் சொல்கிறேன்ல, அவள் தான் கவுண்ட் வைக்க மறந்துட்டா, நீ வேணா வாயேன், கரெக்டாக இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்க அவனை அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணி ஜங்குக்கு அப்படியே கீழே தரையில் விழுக வைக்கிறான், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அங்கே அவ்வளோ கோவமா, அவனோட ஃபேஸ்லாம் ரெட் ஆயிடுச்சு. வந்து அவனை செம்மையாக அடிக்கிறான். அங்கே அந்த அங்கிளுக்கும் உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணும் அப்படியே வாய் மேலே கை வச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கள் அத்தா என்னடா நினச்சிட்ருக்க அவன் மனசில், அவன் பொண்டாட்டிடா, டே நீ பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருப்ப, நான் மூடிக்கிட்டு இருக்கணுமா? உனக்கு தான் உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க முடியல, ஒரு ஆம்பளையாக நடந்துக்க முடியல அப்படின்னா எல்லோரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சியா? என் பொண்டாட்டிக்குனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பேக்கில் ஹக் பண்ணிட்டு, ஜங்குக் வேண்டாம் ஜங்குக் விடு, அவனை விடு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. அப்படியே அந்த பையனை விட்டுட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள பார்த்து திரும்பி, ஏய் இதுக்கு தான் சொன்னேன் கேட்டியா, அடுத்தவன் பிரச்சனைலாம் நம்மளுக்கு எதுக்கு, மூடிட்டு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான் இருக்கணும்னு. இவன் இப்படி பேசுவான், நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிறியா, உன்னை கொல்ல போகிறேன், நீ செத்தடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் திரும்ப நீங்கள் அவனை பிடிச்சி திருப்பி அப்படியே ஒரு அறையிறீங்க. அங்கே எல்லாரும் அப்படியே அமைதியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்டே சைலண்ட் ஆகிடுது. ஜங்குக் போதும் ஜங்குக், நீ சொன்னல நம்மளுக்கு எதுக்குன்னு, விடு நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியே போயிடுறீங்க. அந்த அங்கிள்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு ஜங்குக் உங்களோட கையை அப்படியே உதறி விட்டுட்டு ரொம்ப கோவமாக அப்படி வெளியே போய் அந்த பைக்கில் ஏறிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அமைதியாக இருந்திருக்கணும், நான் பாட்டுக்கு போய் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஜங்குக் சொல்கிறதையாச்சும் நான் கேட்டிருந்துருக்கணும், இப்போ அவன் வர கோச்சுக்கிட்டானே, என்ன பண்ணுறது? ஜங்குக் சாரி ஜங்குக். அது ஏய் இதுக்கப்புறம் ஒன்றுமே பேசாத புரியுதா, மூடிக்கிட்டே ஏறு. இல்லை ஜங்குக், அது ஐம் ரியலி சாரி ஜங்குக், எனக்கு என்ன சொல்கிறது? எதுக்கடி அங்கே நீ அரைஞ்ச? ஜங்குக் கையை விடு ஜங்குக். ஏய் சொல்றி, எதுக்கு என்னை அங்கே அரைஞ்ச? அது நீ பாட்டுக்கு ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்த. அப்புறம் அவன் அப்படி சொல்லுவான், நான் மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் நான் சொல்லலை, உனக்கு கோவம் வந்தது நியாயம்தான், ஆனாலும் அங்கே எல்லோரும் பயப்பட்டாங்க. அந்த பையனை நீ ரொம்ப அடித்தவன் ஹாஸ்பிட்டல் போய் அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா. அந்தளவுக்கு என் மேலே உனக்கு கேர் இருக்கா?
அவள் நான் சொல்லும்போதே மூடிட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா? என் தப்பு தான், நான் சாரி சொல்லிட்டேன்ல. ஐம் ரியலி சாரி. உங்கள் மூஞ்சியை பார்க்குறான். நான் தோப்புக்கு நீங்கள் வந்து ரொம்ப வேணா பாவமாக போடுறேன். மூஞ்சி I'm வச்சுக்கிறீங்க. sorry. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது. ஓ வேற ஒருத்தி இப்படி அழகாக மூஞ்சி வச்சு முன்னாடி வந்து நின்றுட்டு சாரின்னு. ஏய் வண்டியில் ஏறி. நீ சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் ஏறுவேன். அப்போ ஒரு முத்தம் கொடு. ஆ இங்கேயா? குட்ரி. அப்படின்னா அவன் பிடிச்சி இழுக்கிறான். இல்லை அது கொடுக்க மாட்டியா? கொடுக்குறேன். அது அது எல்லாரும் இருக்காங்க ஜங்குக். அது ஏய் நாடி அது இதுன்னு குட்ரி. புருஷன் தானே கொடு. நீ கொடுத்தன்னா கோவம் குறையும். அப்படியே நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அவனோட லிப்ஸ் வைக்கிறீங்க. அவன் அப்படியே அது ரொம்ப டீப்பாக்குறான். உங்களுக்கு மூச்சு முட்டை அவனை அப்படியே தட்டி விடுறீங்க. அவன் பின்னாடி அப்படியே விலகி நிற்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை வந்தா என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. அறையக்கூடாது, முத்தம் கொடுக்கணும். புரியுதா? புரியுது. அப்படியே நீங்கள் வெக்கப்பட்டுட்டே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? நான் உன் புருஷன்தான். இந்த மாதிரி நம்ம எத்தனை டைம் கிஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் இதுக்கப்புறமும் நீ எப்படி வெகப்படுறதா? நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க. யாருன்னே தெரியாதவங்க அழுதா கூட உன்னால் ஏற்றுக்க முடியாது. சாதாரணமாக ரோட்டில் யாராவது ஒருத்தங்க லவ் கப்பிள்ஸ்னு போனால் கூட அதை பார்த்து ரசிப்ப. இதெல்லாம் தாண்டி என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவன் சாஃப்டாக அவங்களோட நோஸில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சரி போதும். என்ன டேட் அவ்வளோதானா? இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குடி, அவங்க மட்டும் போயிட்டு போயிடலாமா? சரி, நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வருவேன். அப்படியா? ஆமாம் அப்படிதான். எங்கள் அம்மா அப்பா நீ வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஜங்குக் தான் வேணும்னு உன் பின்னாடி ஓடி வந்தேன்ல. ஆமாண்டி, என்னை என் பொண்டாட்டிக்கு அவ்வளோ பிடிக்கும். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவளுக்கு. உன்னை நான் ஹாப்பியாக வச்சு பார்த்துக்குவேன் எப்பயுமே. நீங்கள் பைக்கில் ஏறுறீங்க. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்காக பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறான், ஒரு மவுண்டெயினுக்கு மேலே. ஜங்குக் டைம் ஆகுது பாரு, லேட் நைட். இப்போது இந்த மலைக்கு மேலெல்லாம் போகணுமா? ஏய் பைக்கில் தான் நான் போகிறோம், ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. ஆனால் ஜங்குக் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு அவன் ஒரு இடத்துல நிறுத்துகிறான். நீங்கள் அப்படியே கீழே இறங்கி பார்க்குறீங்க. அது ஆக்சுவலி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண இடம். நீங்கள் நிறையா டைம் ஜங்குக் கூட இந்த மவுண்டெயின் மேலே ஏறியிருப்பீங்க. அங்கே அவ்வளோ அழகாக அந்த ஹோல் சிட்டியுமே தெரியும். நீங்கள் அதை ரசித்து பார்த்துக்கிட்டே பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு கதையெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் போதும்டி, எனக்கு இதெல்லாம் வேணாம். என்ன ஜங்குக் என்ன சொல்கிற? அப்போ நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? ஆமாண்டி, எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக போர் அடிச்சிட்ட. ஜங்குக் இப்படிலாம் சொல்லாத. எனக்கு உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? சுத்தமாக பிடிக்கலையா? அப்படி நான் சொல்ல வரல. எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக போர் அடிச்சிட்ட. ஒய்ஃபாக ப்ரமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது என்ன விதமான ப்ரப்போசல்? மண்ணு மாதிரி இருக்கு. பயந்துட்டேன் தெரியுமா? சரி ஓகே, சொல்லுடி, நான் கேட்குறேன்ல, சொல்லு. will you marry me? கண்டிப்பா. இதில் என்ன கேள்வி? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அப்படியே வெக்கப்பட்டே சொல்லியிருந்திருப்பீங்க. அதுவும் அது இந்த பிளேஸில் தான் இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கை திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் 2 ஹேண்ட்ஸையும் க்ராஸ் பண்ணி அப்படியே இந்த பைக்கில் சாஞ்சிட்டே உங்களை பார்க்குறான். நான் மேடம், இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த ஒரு பிளேஸ் அது இதுதான். இதை எப்படி என்னால் மறக்க முடியும்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டேட்டை ரொம்ப அழகாக மாற்றி கொடுத்துட்ட ஜங்குக் நீ அப்படின்னு நீங்கள் அவனை போய் நல்லா ஹார்ட் ஃபைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு, எல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தாண்டி இருந்தது எல்லாம் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஜங்குக். இந்த அளவுக்கு அழகா யாராலையும் டேட் கூட்டிகிட்டு போயிருக்க முடியாது. அப்படியா?
ஆமாம், என் புருஷன் எனக்கு எப்பயுமே கெத்து தான். ஐயோ என்னாடி ரொம்ப ஊரா கொஞ்சற போல. ஏன் நான் கொஞ்சம் கூடாதா? என் பன்னி பையனை நான் தானே கொஞ்சணும். நான் கொஞ்சம் கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை, இப்படி வார்த்தையிலலாம் கொஞ்சாதடி. உனக்கு தெரியும்ல எனக்கு எதுவாக இருந்தாலும் ஆக்ஷனில் பண்ணால் தான் பிடிக்கும்னு. அப்புறம் வேற எப்படி கொஞ்சறது? ஏய் அப்பெல்லாம் கேட்காத, உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பற்றியா, அது தாண்டி நல்லா ஏற்றுக்கவே முடியல. என்ன? சரி, எப்படி கொஞ்சட்டும் சொல்லு, அப்படி கொஞ்சறேன். அப்படியா? உனக்கு தெரியும்ல எப்படி பக்கத்தில் இறுகி அணைச்ச புருஷான சங்குக் சங்குக் அது ஆண்டி ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஸ்டாப் பண்ணாத. அதான் இப்படி டைட்டாக இறுகி அணைச்சு சங்குக் என் அழகு புருஷா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இப்படி நச்சு 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 நச்சுன்னு முத்தத்தை கொடுத்து. சங்குக், என்ன சங்குக், நம்ம வேலையாக இருக்கோம். சீரியஸ்லி ஐ டோன்ட் கேர். சரியா? எங்கே இருந்தானே எப்படி தான் இருக்கணும், எங்கே இருந்தாலும் நம்ம எப்படி தான் இருக்கணும். இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதான் அந்த முத்தத்தை அப்படியே வாரி வழங்கிட்டு அப்புறம் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி உங்களை அவன் அப்படியே அந்த பைக்கில் ஏறி உட்கார வைக்கிறான். அவன் அப்படியே உங்கள் லெக்க நடுவில் வந்துட்டு, சங்குக் வேண்டாம், நம்ம நிஜமாலுமே வேலை இருக்கோம், இதெல்லாம் வேண்டாமே, வீட்டுக்கு போகலாம். எங்கள் பண்ணாதாண்டி பொண்டாட்டி எத்தா இருக்கும். என்னை வர நல்லா மூடாகிட்ட. நம்ம டேட்டெல்லாம் எப்படி முடிச்சாதானே நல்லாயிருக்கும் சொல்லு. ஆனால் சங்குக்மா அது எனக்கு ஆனாலாம் வேணாம். எனக்கு நீ இப்போ வேணும், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டை மேலே ஏற்றி விட்டுட்டு ஜங்குக் அவனோட வேலையை பார்க்குறான். நீங்கள் ஒரு ஹேண்டில் சீட்டை நல்லா டைட்டாக பிடிச்சி கிராப் பண்ணிவிட்டு தென் ஒரு ஹேண்டில் அவனோட ஹேர்ஸை அப்படியே நல்லா டைட்டாக கிராப் பண்ணி இன்னும் ஒன்று இழுக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே ஸ்மர்க் பண்ணிட்டே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்குறான். ஜங்குக், இதை பண்ணி ஆகணுமா? பண்ணிட்டுறியா? பண்ணி ஆகணுமான்னு கேட்குறா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எப்படி நீ அழகா குட்டி குட்டி சத்தம்லாம் மேக் பண்ணுறது தான். இது தாண்டி டாப் நாட்சே. ஜங்குக், ஆனான்னு சொல்லாதன்னு சொன்னேன். ஜங்குக்குன்னு சொல்லு. கேட்குறீங்க நல்லா இருக்கு. உன்னோட இந்த ஸ்வீட்டான இந்த சாஃப்டான வாய்ஸில் கேட்குறது. ஜங்குக், சரிடி ஓகே. ரொம்ப கத்தாத, அப்புறம் கரடி சிங்கம் புலிலாம் வந்து பார்க்க போகுது. அப்புறம் அது மூடாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னென்ன சொல்கிற பாரு நீ. எனக்கு இந்த வியூ தான் ரொம்ப பிடிச்ச வியூடி. எங்கே இருந்து அப்படியே உன்னை பார்க்குறது. நீங்கள் அப்படியே உங்களோட ஹாஃப் ஐஸை ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப அப்படியே க்யூட்டாக அவனோட ஐஸில் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனோட ஹேண்டை வச்சு அவனோட லிப்ஸை அப்படியே அவன் வைப் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ண உங்களோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகி அப்படியே நீங்கள் கல் பண்ணுறீங்க. ஜங்குக், வேண்டாம். எவ்வளோ பண்ணியாச்சு, எதுக்கப்புறம் வேணாமா? உனக்கு தாண்டி ஒரு மாதிரி இருக்கும். ரொம்பலாம் வைக்கப்படாதுன்னா இல்லை, அதுக்கு சொல்லலை. எவ்வளோ ஹாட்டாக எவ்வளோ க்யூட்டாக எப்படா உன்னால் மட்டும் இருக்க முடியுது? ஐயோ சினுங்கிறாளே. உன்னை பார்க்காதத இப்போ நீ காட்டிட விஷம் போல ஏறுதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்குறான். அண்ட் அந்த மிட் நைட் ரைடும் ஸ்வீட் க்யூட் அண்ட் ஹாட்டாக முடியுது. women in love are crazy, yes, but men in love should be more crazier than her. அப்படிங்கிறது இந்த எஃப்எஃப்பில் நான் க்யூட்டாக ஒரு நல்ல ஒரு மோரலாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஜங்குக் மாதிரி ஒரு பையன் உங்களை லவ் பண்ணுறது அது ஒரு வரம் தானே. ஓகே, டேக் கேர் பேர்ல்ஸ். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.
தேங்க்யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. மியாவ் யூ.